எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 4 கவுன்சிலிங் போயிட்டு இருக்குது. இப்ப அதுல அட்டன் பண்ணி ஜெயிச்சவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, யுக்தி என்ன, கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? சுந்தரராஜன் வியோ எடுத்திருக்கேன். ஓவரால் ரேங்க் 88/28. ஈரோடு வியோ எடுத்திருக்கேன். என்னோட நேம் வந்து பார்த்திபன். நான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் இன் பஞ்சாயத்து ராஜ் இன் திருவண்ணாமலையில எடுத்திருக்கேன். என் பேர் வந்து மோகன். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த குரூப் 4ல இது செகண்ட் டைம். லாஸ்ட் டைமும் நான் ட்ரை பண்ணி கவுன்சிலிங் முன்னாடி வரைக்கும் வந்து ஃபாரஸ்ட் கார்டில் மிஸ் பண்ணிட்டேன். 3 months பிஃபோர் வந்து குரூப் 2A கவுன்சிலிங் பிஃபோர் வந்து கிடைக்கல. பட் இந்த டைம் வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண விஷயம் படிக்கிறதா டெய்லி படிக்கணும், கண்டினியூவா படிக்கணும். போயிட்டு அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தோம். ஓல்டு கொஸ்டின்ஸ் ஒன்றா டெஸ்ட் நிறைய போடணும். வேற ஒன்றும் இல்லை, பார்த்தாலே போதுங்க. நான் ஒரு 4 years டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் டெஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் போட்டு பார்த்தேன். நம்மளே நம்பணும், விடாமுயற்சியோட படிச்சா எல்லாரும் ஜாப் வாங்கலாம். ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லாங்குவேஜ் பிளஸ் வந்து லாங்குவேஜுக்கும் அப்புறம் வந்து ஆப்டிடியூடுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஜிஎஸ்லயும் ஒரு 4 யூனிட் தான் கொஞ்சமா மத்த 2 யூனிட் கொஞ்சமா தான் படிச்சேன். ஒரு 4 யூனிட் மட்டும் இந்த பாலிட்டி, ஐஎன்எம், அப்புறம் யூனிட் 5, யூனிட் 6 இந்த 4 யூனிட் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சேன். ஸோ இதுவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பிளஸ் என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். பிளஸ் டெஸ்ட் போறது, ஸோ டிஸ்கஸ் பண்றது, ஸோ அவ்வளவுதான். மற்றபடி தமிழ்ல கொஞ்சம் லேக் ஆவேன். ஸோ ரிப்பீட்டடா ஓல்ட் 2005 புக்ஸ், 2011ல இருந்து வந்த புக்ஸ், அந்த புக்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் புக்கு, அது எல்லாமே தமிழுக்கு ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருந்தேன். மேக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால மேக்ஸ் அதெல்லாம் ஜிகேல ஓரளவு நல்லா பண்ணிடுவேன். பிளஸ் தமிழ் தான் எப்பவுமே லேக் ஆச்சு. அதுக்கு வந்து நீங்க ரொட்டீனா நான் ஒரு 6 to 7 hours வந்து எப்பவுமே தமிழ் தான் படிச்சுட்டு இருப்பேன் இந்த குரூப் 4க்காக. பர்டிகுலரா குரூப் 1னா மெயின்ஸுக்கு எப்படி பண்ணணும், குரூப் 2 எப்படி பண்ணணும், எஸ்பெஷலி இந்த குரூப் 4னா தமிழ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ தமிழ் நல்லா படிச்சனாலே நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். கடைசியா ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு, அதாவது ஓலைச்சுவடியில இருந்து கொஸ்டின் கேட்ட மாதிரி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போஸ்டிங் கம்மியா இருக்கும்போது அப்படி பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பழைய புக்கெல்லாம் படிச்சிருந்தாலே அது வந்துருக்கோம். நம்ம இவ்வளவு டஃபாகவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டிஎன்பிசி பரவாயில்லதான். ஓலைச்சுவடி கொஸ்டின் சொல்றாங்க. அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தா ஈஸி தான். ஓலைச்சுவடியில இருந்து கேட்டது ஒரு 2-3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. கொஸ்டின் டஃபா இருக்கிறப்ப கட் ஆஃப் குறையுது, அதனால ஒரு சந்தோஷம் தான். அதனால ஓலைச்சுவடி அதெல்லாம் கமெண்ட் பண்றதை விட்டு நம்ம வேலையை நம்ம ஒட்டா செஞ்சா நம்ம ஜாப் வாங்கிக்கலாம். லாஸ்ட் டைம் மாதிரி இப்போ கிடையாது. நீங்களே தெரிஞ்சிருக்கோம், இந்த டைம் 150 அந்த மாதிரி இருந்தாலே கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சது காரணம் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது வந்து அவங்க கொடுத்த புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓல்டு கொஸ்டினோட இனிமே இருக்கிறது வந்து சிலபஸ் வைஸ் அவங்க கொடுத்துருக்க எந்தெந்த டாபிக்ஸ் எங்கெங்க அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கவர் ஆகுது அதை நம்ம கவர் பண்ணி படிச்சாலே ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முன்னாடி மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றதை விட இப்போ ட்ரெண்டிங்கா 1 year நடக்கிற குரூப் 2 தமிழ், பர்டிகுலரா தமிழ் கொஸ்டின், குரூப் 4 தமிழ் கொஸ்டின், இது ரெண்டுத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலே அவுட் சோர்ஸ்ல இருந்து வந்தா எப்படி அட்டன் பண்ணலான்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப டஃபா கேட்டதா சொல்றாங்கல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது வந்து சொல்ல போனா கொஸ்டின் பேப்பர் ஹேண்டிலிங் தான். நம்மளால 50-50 தான். நம்ம படிச்சது பிளஸ் வந்து கொஸ்டின், இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். கொஸ்டின் ஓரளவு கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப டஃபா தான் இருந்தது. பட் ரொம்பவும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருந்தது. அடுத்தது எக்ஸாம் படிக்கிறீங்க, கிவ் அப் பண்ணாம படிங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லுற விஷயம் என்ன? கண்டினியூவா படிக்கணும். எந்த இதுக்கும் இந்த 1 year நானே இந்த லாஸ்ட் இயர்ல வந்து ரிசல்ட் வராதப்ப தமிழ் ஃபீல்டே குவிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் இருந்தேன். சரி, லாஸ்ட்ல இது ஒரு டைம் சான்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நல்ல ரேங்கே வந்திருக்கு. எனக்கு போஸ்டிங் நல்ல போஸ்டிங் எடுத்துருக்கேன், வியூ எடுத்திருக்கேன். படிக்கணும் கண்டினியூவா. இப்ப ஒரு 2 years டிஎன்பிசி ரெகுலரா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நோட்டிபிகேஷன் வந்த வாட்டி படிச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. நோட்டிபிகேஷன் முன்னாடியே நம்ம ஓரளவு சிலபஸ் முடிச்சு தான் நோட்டிபிகேஷன் அப்புறம் அந்த சிலபஸ் ரிவிஷன் பண்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, இப்போ டிஎன்பிசி ஃபாஸ்ட் 1 year நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
நிறைய சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் மாதிரி இப்போ கிடையாது. நீங்களே தெரிஞ்சிருக்கோம், இந்த டைம் 150 அந்த மாதிரி இருந்தாலே கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சது காரணம் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது வந்து அவங்க கொடுத்த புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓல்டு கொஸ்டினோட இனிமே இருக்கிறது வந்து சிலபஸ் வைஸ் அவங்க கொடுத்துருக்க எந்தெந்த டாபிக்ஸ் எங்கெங்க அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கவர் ஆகுது அதை நம்ம கவர் பண்ணி படிச்சாலே ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க வேலை இல்லாத சுச்சுவேஷன்ல நிறைய ஸ்ட்ரகிள், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல அது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தது. அப்புறம் போக போக பழகிடுச்சு, ஒன்றும் பெருசா தெரியல. கண்டினியூஸா நம்ம அடுத்தடுத்த ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும் போது, அடுத்தடுத்த ஒர்க் இருக்கும் போது இதை பத்தி எதுவும் பெருசா தோணல, அப்படியே போயிட்டேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து என் ஃபேமிலி, எங்க அக்காங்க எல்லாருமே, மாமா எல்லாருடைய சப்போர்ட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது.